மேட்ச்சில் வந்து யூபி கிரிக்கெட் போர்டில் வந்து நடந்த மேட்ச்சில் வந்து ஃபைனல் மேட்ச் நேற்று வந்து நடந்தது. அந்த மேட்ச் வந்து நம்ம கான்பூரும் மீரட் மேவரிக் அணியும் மோதினாங்க. அதில் வந்து 190 வந்து நம்ம கான்பூர் வந்து டார்கெட்டாக வச்சாங்க. சம்மரிசி ஒரு 50 அடித்தாலும் அது ஒரு அங்கங்கே ஒரு கேமியோ ஆடினாலும் ஒரு 191 ரன் டார்கெட்டாக வந்து நம்ம மீரட்டுக்கு வந்து அந்த டீமில் வந்து நம்ம கௌசிக்கும் நம்ம சிராக்னு ஒரு பிளேயர் 2 பிளேயர் ஒரு ருத்ரா திராட்டம் ஆட்டானே சொல்லிடலாம். ஏன்னா 2 பேருமே ஒரு 60 சில்லற ரன். சிராக்னுன்ற பிளேயர் வந்து 31 பால் 60 சில்லற ரன் அடிச்சிட்டாரு. இன்னொருத்தர் தான் ஃபினிஷிங் சூப்பராக பண்ணாருங்க. உண்மையிலே சொன்ன மேட்ச்சில் வந்து எந்தெந்த எப்படி ஆடணுமோ அந்த டைமில் கரெக்டாக நான் ஒரு ரோல் ஆடி லாஸ்ட்டில் 6 வச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணார். ஜெயிச்சிட்டோன்னு தெரிஞ்சாலும் லாஸ்ட்டில் 2-3 பால் வெளியே இருக்குது. ஒரு ரன் அடித்தா வந்து எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணும்போது இவர் 6 வச்சு அந்த செலிப்ரேஷனை பயங்கரமாக பண்ணார். நம்ம சம்மரிசியில் 1/2 வேறு மாதிரி ஒரு 1/2 சொல்லலாம். கடைசி வரையும் நம்ம கான்பூர் வந்து போட்டி போட்டாங்க ஜெயிக்கணுமேன்ட்டு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரன்னர் அப்பாக இருந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணாருன்னு நம்ம சம்மரிசி சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரன் இருந்தாலே போதும் இந்நேரத்துக்கு அவங்க ஒரு ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். ஏன்னா உண்மையில் அவங்க கையில் இந்த மேட்ச் இவர் அவங்க டீமில் வந்து அந்த கௌசிக்ன்ற பிளேயர் வந்து பொழந்துட்டாருங்க. அதான் சொன்னேன், ஒரு ஓவரில் 4-6 பொழந்து அந்த ஓவரே அதிக ரன் ஆக்கி விட்டார், 20-25 ரன் கிட்ட. அதனால தான் அந்த நம்ம கான்பூர் வந்து தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். நல்ல ஸ்கோர் தான் சம்மரிசி டீமை பொறுத்த வரைக்கும். ஆனால் போலிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாலும் டக்குன்னு ஒரு 2 விக்கெட் எடுக்கும் போதே இன்னொரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் அவங்க திருப்பி இருக்கலாம். அந்த 2 விக்கெட்டுக்கு அப்புறம் விக்கெட் இல்லாதனால அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடச்சதுனால அவங்க ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி மேட்ச்சே திருப்பி விட்டுருச்சு. திருப்ப முடியாது நம்மளுக்கு. அதுதான் விக்கெட்டிங்க சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் மீரட் டீமுக்கும் அவங்களும் அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கான பேட்டிங் 2 பேர் ஆடினாங்க. 2 பேர் அப்படியே மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க. மேட்சோட ரிவ்யூ வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.